சுந்தர காண்டம். ஹனுமன் கணையாழியை கொடுத்தல். மீண்டும் சீதையின் நம்பிக்கையை பலப்படுத்த, தாயே, நான் மகா பாக்கியசாலி. அத்தனை கோடி வானரங்களிலும் அங்கதன் போன்ற இளவரசனையும் ஜாம்பவான் போன்ற முதியவர்களையும் விடுத்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி என்னிடம் கணையாழியை கொடுத்தார். அந்த கணையாழியை அணிந்த விரல்களை பற்றிய தாங்கள் எத்தனை பெரிய புண்ணியவதி! இதை பார்த்த பிறகாவது தங்களுக்கு என் மீது பூரண நம்பிக்கை உண்டாக ஸ்ரீ ராமபிரான் அருள் புரியட்டும் என்றபடியே ஸ்ரீராமனின் மோதிரத்தை பிராட்டியின் கையில் வினயத்துடன் கொடுத்தார் மாருதி. சீதைக்கு கணையாழியை கண்டதுமே பேச்சே எழவில்லை. கண்ணீரால் அதை நீராட்டினாள். மறுபடி ராமனை பார்த்ததாகவே ஆனந்தப்பட்டாள். ராமனுடைய விரலுக்கு சொடுக்கு எடுக்கையில் மோதிரம் கையை கிழித்து பாணிக்கிரகணம் நடக்கும் சமயம் மோதிரத்தால் ரகுநந்தனர் உள்ளங்கையை அழுத்தியது. ஊடல் நேரத்தில் ராமன் வேண்டுமென்றே மோதிரத்தை நழுவிவிட தான் பதற்றத்துடன் அதை எடுத்து கொடுக்க பிணக்கு தேர்ந்து இருவரும் மகிழ்ந்தது என்று மோதிரம் சம்பந்தப்பட்ட எல்லா சம்பவங்களும் ஒன்றன் பின் ஒன்றாய் சீதைக்கு நினைவுக்கு வந்தன. மோதிரத்தை மார்போடு அணைத்து கொண்டாள். ஆஞ்சநேயர் ராமதூதனே என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு அன்புடன் அவரை பார்த்தாள். கிரகணம் விட்ட சந்திரன் போல சீதையின் முகம் பிரகாசமாய் இருந்தது. கண்ணீருடன் மோதிரத்தை பார்க்க விடாமல் கண்ணீர் தடுத்ததால் அவசர அவசரமாக கண்ணீரை புடவி தலைப்பால் ஒற்றி எடுத்தாள். மாருதியை மறுபடியும் பார்த்து, மாயத்தை உண்மையென்று நம்பினேன். ராமதூதனை ராவணன் என்று புறக்கணித்த அறிவிலி நான் என்று வெட்கப்பட்டாள். பிறகு, ஹனுமான், நீ இந்த ராட்சத நகரத்தில் தனியாக வந்து என்னை தேடிய உன் பராக்கிரமத்தையும் புத்திசாலித்தனத்தையும் என்று சொல்லி பாராட்டுவேன். சமுத்திரத்தை கடக்கும் வேகம் குறைந்து விழுந்திருந்தால் உன்னை திமிங்கிலம் உண்டிருக்குமே. உன் தைரியமும் பலமும் அசாத்தியமானது. 10 தலைகளும் புஜபல பராக்கிரமும் கொண்ட ராவணனைக் கண்டு நீ பயப்படவில்லை. அடக்கமாக உன்னை மதிப்பிட்டு கொண்டாலும் நீ சாதாரண வானரன் இல்லை. என் பதி உன்னை நம்பி உன்னிடம் கணையாழியை கொடுத்து விட்டு இருக்கிறார் என்றால் நீ என்னிடம் எதையும் தடையின்றி பேசலாம். நானும் உன்னிடம் எதையும் அட்டியின்றி சொல்லலாம் என்று தெரிகின்றது. ராவணன் என்னை நினைத்து ஏங்குவதையும் உறக்கமின்றி புலம்புவதாயும் கூறினாய். ரொம்பவும் ராகவன் இளைத்து போய் விட்டாரா? அவருக்கு சேவை செய்வதையே பாக்கியமாக கொண்ட இளைய நம்பி சேமமாயிருக்கின்றாரா? ராகவன் தன் மனைவியை மாற்றான் துராக்கிரதமாக கவர்ந்தான் என்று தெரிந்ததும் ஏன் பூமியை கொளுத்தாமல் இருக்கின்றார்? தேவ அசுரர்களை ஒரு வினாடியில் அழிக்கும் சக்தி பெற்ற இச்சுவாகு வம்ச சகோதரர்கள் என் கர்மவினை தீராததினாலே தானே மௌனம் சாதிக்கின்றனர். ராமனின் தைரியமும் தன்னம்பிக்கையும் இழைக்காது இருக்கின்றதா? தெய்வ சித்தம் விதி என்று இல்லாமல் முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றாரா? சுக்ரீவன் போன்ற நண்பர்களிடம் சாமம் தானம் என்ற உபாயங்களையும் எதிரிகளை ஜெயிக்க பேதம் தண்டமென்ற யுக்திகளையும் கடைப்பிடிக்கின்றாரா? அவரை சுற்றி உள்ளவர்கள் நற்குண நற்செய்கை உடையவர்களாய் இருக்கின்றார்களா? அப்படிப்பட்டவர்களால் அவர் என்னை கௌரவிக்கப்படுகின்றாரா? என்னை அடைவதற்காக தேவதைகளின் அனுகிரகத்தை பிரார்த்திக்கின்றாரா? குல தெய்வத்தை மறக்காமல் பூஜை செய்கின்றாரா? வெகு காலமாக பிரிந்திருப்பதால் என்னை அவர் மறந்துவிடாமல் இருக்கின்றாரா? மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற பரபரப்பு நாளுக்கு நாள் அவரிடம் துவையாமல் இருக்கின்றதா? அயோத்தியில் உள்ளவர்கள் சௌக்கியமாக இருக்கும் சமாச்சாரம் வந்து கொண்டிருக்கின்றதா? பெண் புத்தியால் பிரியமற்ற வார்த்தையை நான் பேசினாலும் லக்ஷ்மணரும் என்னை மீட்க ஆவலுடன் செயல்படுகின்றாரா? தகாது செய்த ராவணன் அவன் மந்திரி சேனாதிபதிகளுடன் யுத்த களத்தில் அடிபட்டு விழுந்து கிடப்பதை பார்க்கும் அதிர்ஷ்டம் எனக்கு உண்டா? சீதையை காட்டுக்கு அழைத்து வந்ததால் தானே இத்தனை துன்பம் என்று வருத்தப்படாமல் இருக்கின்றாரா? கைலாச மலையை பெயர்த்த தசகண்டனை எந்தவிதம் வெல்வது என்று பயப்படாமல் இருக்கின்றாரா? கௌசல்யைக்கும் தசரதருக்கும் சகோதரர்களுக்கும் மனதில் நிரந்தர இடம் கொடுத்த ரகுவீரர் எனக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாரா? இப்படியெல்லாம் சீதை சரமாரியாய் பிரலாபிக்க ஆஞ்சநேயர் மென்மையாய் எல்லாவற்றையும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சிரம் மேல் கைகளை கூப்பியபடியே, முன்னர் அணுகல்லாதன் என்ற அரசன் இந்திரன் மனைவியான சசிதேவியை ஒழித்து வைத்தான். வெகு காலமாய் இந்திரனுக்கு மறைத்து வைத்த இடம் தெரியவில்லை. தேடி கண்டுபிடித்து மீட்டான். நகுஷனால் இந்திராணிக்கு துன்பம் வந்த பொழுது இந்திரன் ஒளிந்திருந்தது போல ஸ்ரீராமர் பயப்படக்கூடியவர் அல்ல. தாங்கள் இருக்குமிடம் தெரியாததினாலேதான் காரியம் தாமதப்படுகின்றது. ராவணன் கொடுத்த 2 மாத கெடு தேவையே இல்லை.
தாங்கள் மட்டும் தைரியத்தை இழக்கக்கூடாது. சகோதரர் இருவரும் ராவணனை அழிக்கும் ஒரே நோக்கத்தோடுதான் பிரயத்தனப்படுகின்றனர். பிரபுவின் ஒரு பானம் சமுத்திரத்தையே வற்ற வைத்துவிடும். ராவணனின் மதம் கொண்ட யானை என்றால் ராமபிரான் கோபம் கொண்ட சிங்கம். நான் சஞ்சரிக்கும் பர்வதங்களின் மீது ஆணையிட்டு சொல்லுகின்றேன். கௌசல்யா தேவியை விட்டுவிட்டு 12 ஆண்டுகள் இருந்தவர் உங்களை பிரிந்து சில மாதங்கள் கூட இருக்க முடியாமல் துரும்பாக இழைத்திருக்கின்றார். இந்த நிலையில் நெஞ்சத்தில் நான் இருக்கின்றேனா என்று கேட்கின்றீர்களே. நினைவே நீங்களாகத்தானே இருக்கின்றீர்கள். சில சமயம் காட்டு ஈக்கள், கொசு, புழு, ஊரும் ஜந்துக்கள் இவற்றால் ஏற்படும் உபத்திரவங்களை கூட உணர்வதில்லை. தேகம் அலுத்து களைப்பால் கண்மூடினால் சீதே என்று கதறியபடிதான் எழுகின்றார். அதிலிருந்து கனவிலும் நீங்களே ஆக்கிரமித்துக் கொள்கிறீர்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். பழங்கள், புஷ்பங்கள், எதை பார்த்தாலும் உங்கள் ஞாபகம்தான், உங்கள் பேச்சுத்தான். அது மட்டுமல்ல, தாங்கள் அருகில் இருப்பதாகவே பாவித்து தனியே பேசுகின்றார். மழைக்காலம் முடிந்து சுக்ரீவன் வர தாமதமானதால் லக்ஷ்மணரை அனுப்பிவிட்டார் என்றால் அவர் அவசரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளையவரின் சினத்தை தணிக்க நாங்கள் வெகு பாடுபட்டோம். பரசுராமரை எதிர்த்தவர், தந்தையின் வாக்குக்காக அரசபோகத்தையே உதறியவரின் தைரியம் தாங்கள் அறியாததா என்றார் மாருதி. ஹனுமானின் பேச்சை கேட்ட மைதிலியின் கவலை அழிந்தது. கணவனுக்கு தீராத சோகத்தை கொடுத்துவிட்டோமே என்கின்ற வருத்தம் மனதை துன்புறுத்தியது. மகிழ்ச்சியும் வேதனையும் மாறி மாறி மனதை அடைக்க வைதேகியின் முகம் சரத்கால சந்திரனைப் போல பிரகாசித்தது. ஆஞ்சநேயரின் விஸ்வரூபம். நஞ்சும் அமுதமும் பார்க்கடலிலிருந்துதான் வெளிப்பட்டன. ராமன் என்னையே நினைத்து உருவா சொன்னது அவர் என்மேல் கொண்ட அன்பை நினைத்து மகிழ்ச்சியையும் அவரை துக்கப்படச் செய்து விட்டோமே என்ற வருத்தத்தையும் ஒரு சேர எனக்கு தருகின்றது. விதிக்கு நாங்கள் இருவரும் மட்டும் அப்பாற்பட்டவர்களா என்ன? விபீஷ்ணன் என்னை ராமரிடம் ஒப்படைக்கும்படி சொன்ன வார்த்தைகளை ராவணன் ஏற்காமல் இருப்பதுதான் விதி. விபீஷணனின் ராவணனின் தம்பி என்றாலும் அவனது மனைவி சுரசை தனது மூத்த மகள் அனலை மூலமாக எனக்கு அவ்வப்பொழுது நடக்கும் விஷயங்களை சொல்லி அனுப்புவாள். நான் இன்னும் 2 மாதங்களே உயிருடன் இருப்பேன். ராமனின் பௌருஷத்தை நான் அறிவேன். நீ போய் பிரபுவிடம் எல்லா விஷயங்களையும் விவரமாக சொல்லு என்று சீதை துக்கத்தினால் குரல் தழுதழுக்க கண்ணீர் பெருக கூறியதும் ஆஞ்சநேயர் துடிதுடித்து போய்விட்டார். தாயே, விவேகியான தாங்களே இப்படி துக்கிப்பதா? என் முதுகில் ஏறுங்கள். நொடியில் ஸ்ரீராமபிரானிடம் தங்களை சேர்க்கின்றேன். ஹோமத்தில் போடும் வஸ்துக்களை அக்னி இந்திரனிடம் சேர்ப்பது போல் பிரஸ்னவகிரியில் விளங்கும் அண்ணலிடம் தங்களை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. ஏன் மீன் கவலை? ராட்சசர்கள் சண்டைக்கு வருவார்களே, அதனால் என் உயிருக்கு ஆபத்து வருமோ என்றெல்லாம் நினைத்து சஞ்சலப்படாதீர்கள். எத்தனை பேர் தொடர்ந்து வந்து போரிட்டாலும் அத்தனை பேரையும் வெற்றி கொள்ளும் வல்லமை எனக்கு உண்டு. ரோஹிணி சந்திரனோடு சேர்ந்து இருப்பது போலவே, இந்திராணி இந்திரனோடு சேர்ந்து இணைந்திருப்பது போலவே நீங்கள் ராகவனோடு சேர்ந்திருப்பதை காண என்னுடைய உள்ளம் தவிக்கின்றது. இத்தனை காவல் உள்ள ராஜ்யத்தில் நான் எத்தனை அனாயசமாக வந்தேனோ அதேபோல் உங்களையும் எடுத்துச் செல்லுவேன். ஏறி அமருங்கள் என்று குனிந்தார். இதை கேட்ட சீதைக்கு ஆனந்தத்தில் மயிர்கூச்செறிந்தது. மாருதி மரத்துக்கு மரம் தாவும் போவதல்ல, என்னை எடுத்துச் செல்லுவது. தெய்வ சங்கல்பத்தால் தனியொரு வானரமாய் தாண்டி வருவது எளிதாய் இருந்திருக்கலாம். என்னை சுமந்து செல்வதென்பது அசட்டு தைரியம் என்றாள். என்னுடைய பலத்திற்கு இது பெரிய அவமானம் என்று நினைத்த ஆஞ்சநேயர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்தார். வஜ்ராயுதம் போன்ற பற்கள், நீண்ட கூரிய நகங்கள், பார்க்கடலால் கடையப்பட்ட மந்திரமலை போன்ற உருவம். சீதை அதை கண்டு பேச்சடைத்து போனாள். அம்மா, இந்த இலங்கையே இதிலுள்ள பர்வதங்கள், நதிகள், ராவணன், அவனது பரிவாரங்கள் பெயர்த்தெடுத்து போகும் வலிமை எனக்கு உண்டு என்பதை இப்பொழுதாவது நம்புங்கள். ராமலக்ஷ்மணரின் துக்கத்தை போக்க இனியும் தயங்க வேண்டாம், புறப்படுங்கள் என்றார் ஹனுமார். சீதை ஆஞ்சநேயரை கண்குளிர காட்சி தந்து, வானர சிரேஷ்டனி
100 யோஜனை விஸ்தீரணம் உள்ள இந்த மகா சமுத்திரத்தை தாண்டி வருவதென்பது லேசான காரியமா? ராட்சதர்களின் கண்களில் படாமல் என்னை சந்தித்து சமாச்சாரங்களை சொல்ல எத்தனை நிதானமும் சாதுரியமும் வேண்டும் என்பதை நான் அறிவேன். உன் தந்தை வாயுவிடமிருந்து வேகத்தை பரிசாக பெற்றிருக்கிறார். அக்னியைப் போல் தேஜஸுடன் ஜொலிக்கின்றாய். மாருதி, நீ ஆண் வர்க்கத்தினன். பதிவிரதைகள் பத்தாவை என்று பரபுருஷனை தொடுவது பதிவிரதா தர்மத்திற்கு இழுக்கு. எதிர்காலத்தில் ராவணனும் ராமன் இல்லாத போது சன்னியாசி வேடத்தில் சீதையை அபகரித்து போனான். ரகுகுல திலகலான ஸ்ரீராமனும் மாருதியை அனுப்பி மைதிலியை தூக்கி வரச் செய்தான். இதில் ராமன் என்ன உயர்த்தி என்று தூஷணைகள் பேச இடமாகிவிடும். அடுத்ததாக உன்னுடைய வேகம் தாங்க மாட்டாமல் நான் மயங்கிவிட நேரிடும். திமிங்கிலத்துக்கு நான் இரையாகி விட்டேன் என்றால் ராகவனதை ஏற்றுக்கொள்வாரா? இதோ சூரியன் உதயமாகப் போகின்றான். இப்பொழுதே நாம் புறப்பட்டோம் என்றாலும் சற்று நேரத்தில் நான் இல்லாத விஷயம் காட்டுத்தீ என பரவிவிடும். ராவணனின் ஆங்கியால் ராட்சத படைகள் பயங்கர ஆயுதங்களோடு உன்னை தாக்கும். நீயோ ரோஷக்காரன், சண்டை போடுகிறவர்களை எதிர்த்து வெல்லும் சுத்த வீரன். அவர்களோடு நீ சண்டையிடும் நேரத்தில் நான் மறுபடி சிறைப்பிடிக்கவும் படலாம், அல்லது கோபத்தில் கொல்லவும் படலாம். உன்னை பொறுப்பில்லாதவன் என்று உனக்கு பட்டமும் கிடைக்கும். யுத்தத்தில் வெற்றி தோல்வி சகஜம். என்னை பிடித்து வைத்துக்கொண்டு சித்திரவதை செய்தால் நீ தாங்குவாயா? அல்லது நீ ஹிம்சைப்பட்டால் நான் பொறுப்பேனா? உன்னுடைய இத்தனை முயற்சியும் விழலுக்கு இறைத்த நீராகிவிடும். அப்படியே நீ வெற்றி பெறுகிறாய் என்றே வைத்து கொண்டாலும் ராமனுடைய கீர்த்தி பங்கப்பட்டு விடாதா? அதோடு நான் பிடிப்பட்டால் இன்னும் ரகசியமான இடத்தில் என்னை அவன் சிறை வைக்கலாம். என்னை காணாமல் ராகவன் உயிரை விடக்கூடும். அதன் பின் தம்பியரும் தாய்மார்களும் சுக்ரீவனும் வானர சைன்யங்களும் கூட மாண்டு போய்விடலாம். ராமனும் லக்ஷ்மணனும் காற்றும் நெருப்பும் போல அவர்கள் எதிரே ராவணன் சைன்யம் வெறும் பஞ்சுப்பொதி. ஒரு கணத்தில் சாம்பலாக்கி விடுவார்கள். சுபந்தனையும் வாலியையும் வதம் செய்த நீயே அவர் செய்ததாக கூறினாய். நானும் அவரது பராக்கிரமத்தை அறிந்திருக்கின்றேன். நீ போய் ராமனிடம் இங்குள்ள சமாச்சாரங்களை சொல்லி அழைத்து வருவதே சரியான உபாயம் என்று கூறினாள் வைதேகி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.